2011 தேர்தலின் போது கழுத்தில் கால் வைத்தபடி சீட் பேரம் பேசி தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மேலுள்ள அச்சத்திலிருந்து இன்னும் திமுக விடைபெறவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மோடியிடமோ அமலாக்கத்துறையிடமோ பயமில்லை என்று துணை முதல்வர் உதயநிதியின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மோடிக்கு பயமும் இல்லை, அமலாக்கத்துறையிடமும் பயமில்லை என்று வழக்கம் போல எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று துணை முதல்வர் உதயநிதி நினைப்பதாக கூறியுள்ளார். தவறு ஏதும் செய்யவில்லை, வழியில் ஏதும் பயமில்லை என்றால் கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இன்று வரை எதற்காக தலைமறைவாக உள்ளனர் என்பது குறித்து துணை முதல்வர் என விளக்கம் கொடுப்பாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான சீட் பேரத்தின் போது கோபாலபுரத்து வீட்டின் மேல் மாடியில் சிபிஐ சோதனை செய்ய கீழே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு செல்வோமா என்று வினவியுள்ள நயினார் நாகேந்திரன், அன்று கழுத்தில் கால் வைத்தபடி சீட் பேரம் பேசி தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மேலுள்ள அச்சத்திலிருந்து இன்னும் திமுக விடைபெறவில்லை என்று தெரிவதாகவும், அன்று உதயநிதி அரசியலுக்கு நுழையவில்லை என்றாலும் அந்த வரலாறு அவரை இன்னும் சுடுகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். திமுகவை பிரதமர் அச்சுறுத்து பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புக்குரியது எனவும், நீதியான இறுதியில் அவர்களது எண்ணத்தை எல்லாம் தூளாக்கி திமுகவுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவும் அந்த அறிக்கையில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.